வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. சென்டர் மேக்ஸில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போட் அண்ட் ஸ்ட்ரீமோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து அதோடைய செகண்ட் பார்ட், அதோட கண்டினியூஷன் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி அதோட பேசிக்ஸ் ஒரு டைம் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், அகெயின் ஒரு டைம் ஒரு பேசிக்கை லைட்டாக நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது போட் அண்ட் ஸ்ட்ரீம் பொறுத்தவரை ஜென்ரல் நம்ம என்னப்பா பார்த்துருப்போம், எனக்கு போட்டோட ஸ்பீட். ஓகேங்களா? ஸோ போட்டோட ஸ்பீடை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிப்போம், எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே எனக்கு அந்த ரிவருடைய ஸ்பீட் என்னப்பா சொல்லுவோம், ஒய்ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அகைன் இதில் என்னென்ன இருக்குன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன பண்ணுவோம்ப்பா, எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போடுவோம். அதே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? எனக்கு இங்கே அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு எனக்கு போட்டோட ஸ்பீட் கிட்ட என்ன பண்ணுவோம், எனக்கு அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 போட்டால் என்ன கிடைச்சிடும், எனக்கு இங்கே எக்ஸ் கிடைச்சிரும். இதே எனக்கு என்னுடைய ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கேட்டாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் மைனஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2 போட்டால் எனக்கு கிடைச்சிருப்பா, எனக்கு இங்கே டவுன் ஸ்ட்ரீமோட, அதாவது எனக்கு ரிவருடைய ஸ்பீட் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அகைன் எனக்கு ஆவரேஜ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம்ல, ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னதுமா, சராசரி வேகம் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ டவுன் ஸ்ட்ரீம் இன்டூ அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அதோடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அதோடைய கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? அதோட கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடலாம், அதை வச்சு நம்ம ஃபர்தராக அந்த கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துள்ளப்பா, சேம் அதே ஃபார்முலா தான். என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருந்தோம், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ அகெயின் இந்த ஃபார்முலாஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்பீட் வேணும் என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடுன்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோடைய கன்வர்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கன்வர்ஷன் அப்படின்றது என்னதுப்பா, கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும், மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவராக சேஞ்ச் பண்ணணும். இது மட்டும் தான் இங்கே பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்ற என்ன பண்ணுவோம்ப்பா, 5/8 மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், இன்டூ 18/5 மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? அகெயின் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருந்தா டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்க போகிறோம், அப் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்கன்னா அப் ஸ்ட்ரீமோட தான் மெயினாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? A boat cover 54 kilometer downstream in 90 minutes and the same boat cover 70 kilometer upstream in 150 minutes. Find the taken by the boat cover 160 kilometer in still water எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து ஒரு போட் இருக்கு, அது டவுன் ஸ்ட்ரீம்ல 54 கிலோமீட்டர் இருக்குல்லப்பா, டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணிடுது, 90 நிமிஷத்தில் கவர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு இங்கே கிலோமீட்டர்ல இருக்கு, இங்க எதுல இருக்கு, மினிட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் 54 கிலோமீட்டர் தூரத்தை 90 நிமிடங்களில் கடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 1 கிலோமீட்டர் நிமிடங்கள் வந்து என்ன பண்ணுவோம்ப்பா, அந்த நிமிடங்களை நான் கிலோமீட்டரா மாத்திக்கலாமா, அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், 90/60 போடலாம். ஏன்னா எனக்கு ஜென்ரலாவே எனக்கு மினிட்ஸை ஹவரா மாத்த என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 60 போடுவோம். ஓகேங்களா? அப்ப இங்க ஒரு டைம் இங்க ஒரு டைம் அடிச்சுக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் பண்ணி நம்ம கிடைக்கும் 3/2 ஹவர்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இது என்னுடைய டைம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, இங்கே 54 கிலோமீட்டர். இது எதில், டவுன் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் இதை வச்சு அதோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படின்னு என்னப்பா ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸ் 54 டிவைட் பை டைம்ன்றது 3/2 இருக்கும். ஓகேங்களா? இந்த டினாமினேட்டர் 2 என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக மேலே மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாமா. ஏன்னா ஜென்ரலாகவே என்ன பண்ணுவோம்ப்பா, எனக்கு ஒரு டினாமினேட்டர் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தாலே அதை நான் மல்டிப்ளிகேஷனை மாற்றிடும். அப்படியே எடுத்துக்கலாம், 54 இன்டூ 2/3. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்குங்க, 18 இன்டூ 2 எவ்வளோப்பா, 36ன்னு கிடைக்கும். அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எவ்வளோங்க, 36 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே யூஎஸ்டிசி மெத்தட் எழுதிக்கலாமா, ஸோ யூஎஸ்டிசின்னு போட்டுக்கிறேன். இங்கே டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36. நெக்ஸ்ட்டு சேம் போட் 70 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் இன் 150 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போட் என்ன பண்ணுது, அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது 150 நிமிஷம் எடுத்துக்குது. எவ்வளோ டைம் டிராவல் பண்ணுறதுக்கு, 70 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்போ 70 அப்படின்றது எனக்கு என்னது பாங்க, என்னுடைய டிஸ்டன்ஸ் டிவைட் பை என்ன பண்ணுவோம், டைம் போடுவோமா, டைம்ன்றது இங்கே மினிட்ஸில் இருக்குது, இது எப்படி நான் ஹவராக மாற்றுவேன், டிவைட் பை 60. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், 150
பை 60 எடுத்துக்கலாமாப்பா. இங்கே எனக்கு ஃப்ராக்ஷன் கீழே என்ன இருக்கு, ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ எங்க இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப அதை தலைகீழா மாத்திக்கலாமா? அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதுவோம், 70 into 60/150 எழுதுவோம். ஓகேங்களா, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிச்சிடலாமா? ஸோ அகெயின் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்ப்பா. இங்கே நான் வந்து 3 அடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே 2 டைம், இங்கே 5 டைம், இங்கே ஒரு டைம் 5, இங்கே 14 டைம் 70, 14 × 2 எவ்வளோ, 28 கிலோமீட்டர் per hour. இது எனக்கு என்ன வந்திருக்கும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடா இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோப்பா இங்கே 28. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் கவர் 160 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இங்கே ஸ்டில் வாட்டர் என்ன பண்ணுவோம்ப்பா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 வால் டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, 36 + 28 எவ்வளோ இருக்கும், இங்கே ஒரு 4 மிச்சம் 1, இங்கே 6. அப்போ டிவைட் பை 2 போட்டால் என்னமா கிடச்சிருக்கும், 32 கிலோமீட்டர் per hour. ஓகேங்களா, அப்போ இங்கே எனக்கு 32 கிடச்சிருக்குமா? இப்போ எனக்கு கேட்டிருக்கிறது அது 160 கிலோமீட்டரை எவ்வளோ டைமில் கிடக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எனக்கு கேட்டிருக்கிறது டைம் தான். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே டேரெக்டாக என்னுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, 160 டிவைட் பை ஸ்பீட் போட்டால் எனக்கு டைம் தெரிஞ்சிருமா? என்னோட ஸ்பீட் எவ்வளோ, இங்கே 32, இங்கே ஒரு டைம் 16, இங்கே 2 டைம். ஓகேங்களா, அப்போ இங்கே 10 இருக்குன்னு அர்த்தமா? இங்கே அகெயின் ஒரு டைம் 2, 5 டைம் போட்டால் எனக்கு என்ன கிடைச்சிரும், 10 கிடைச்சிரும். அப்போ என்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கும்பா, ஆப்ஷன் டி 5 hours இருந்திருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகே, ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் 315 கிலோமீட்டர் தூரத்தை 7 மணி நேரத்தில் கடக்கும். நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் 335 கிலோமீட்டர் தூரத்தை 9 நேரத்திலும் கடக்கிறது. நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் 150 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அப்படகிற்கு ஆகும் நேரம், நிலையான நீரில் 120 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அப்படகிற்கு ஆகும் நேரத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை காண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க நீரோட்டத்தின் திசையில் அப்படின்னா நம்ம ஜெனரலா எப்படிமா எடுத்துக்குவோம், அந்த போட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது. ஓகேங்களா, அப்ப 315 கிலோமீட்டர் 7 ஹவர்ஸ்ல எனக்கு டிராவல் பண்ணுறதுனா என்ன பண்ணிக்கலாம், இங்கே நான் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு, சாரி ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு 315ன்றது என்னோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 7 போட்டுக்கலாம்ல. அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், நீரோட்டத்தின் திசையில்னா டவுன் ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீட் கிடைச்சிடும். ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணலாம்ப்பா. எத்தனை டைம் கேன்சல் பண்ணலாம், 4 டைம்ஸ் போட்டேன்னா 28, ரிமைனிங் 3, அகெயின் 5 டைம்ஸ் போடலாமா? அப்போ 45 கிலோமீட்டர் per hourன்றது என்னவா இருந்திருக்கும், ஏக்கிங்க டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடாக இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ நான் USDC மெத்தடில் போட்டுக்கலாமா? இங்கே எனக்கு 45 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எதிர் திசையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்மா போகுது, 135 கிலோமீட்டர் போகுது. இங்கே எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க, 9 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போ நான் 9 டிவைட் பண்ண என்ன கிடைச்சிரும், அப்ஸ்ட்ரீமோடைய ஸ்பீட் கிடைச்சிருமா? இதை கேன்சல் பண்ண அப்படின்னா ஒரு டைம் போட்டால் 9, மிச்சம் 4, 5 டைம். அப்போ எவ்வளோ இருந்திருக்கும், இங்கே 15 கிலோமீட்டர் per hour இருக்கும். ஓகேங்களா, அப்போ 15 கிலோமீட்டர் per hour நான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மகிட்ட, the difference between the time taken by boat to cover 150 kilometer upstream. ஓகேங்களா, 150 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போகணும். ஓகேங்களா, அப்ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணுவோம், x minus y-லையும் அகைன் 120 கிலோமீட்டர் ஸ்டில் வாட்டர்லையும். ஓகேங்களா, ஸோ 120 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் the time taken by the boat to cover 120 கிலோமீட்டர் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா எக்ஸில் போகிறதுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நான் இங்கே என்ன கண்டுபிடிச்சாச்சு, இங்கே அப்ஸ்ட்ரீமில் எனக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகும்னு தெரியும். ஓகேங்களா, இங்கே 15. அப்போ இதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம்ப்பா, நான் இங்கே டேரெக்டாக 15 போடலாம். இங்கே எனக்கு எக்ஸ் வேணும்ல, அப்போ எக்ஸ் வேணும் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 வால் டிவைட் பண்ணுவோமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 60, 60 2 வால் டிவைட் பண்ணால் எனக்கு கிடச்சிருக்கும் 30ன்றது எனக்கு இங்கே போர்டோட ஸ்பீடாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிக்கலாம்ப்பா, இதை ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், 150 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் நமக்கு என்ன தெரியும், 15 மைனஸ் 120 டிவைடட் பை எக்ஸ் எவ்வளோப்பா, இங்கே 30. இதை கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 10, இங்கே ஒரு டைம், இங்கே 4 டைம். அப்போ 10ல் இருந்து 4 போச்சுன்னா 6 hours அப்படின்றது எனக்கு என்னது, அது ரெண்டுக்கும் இடையான வித்தியாசமாக வந்திருக்கும். ஸோ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The speed of the boat in still water is 5 times the speed of the stream அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு நிலையான நீரின் படகின் வேகம் நீரோட்டத்தின் வேகத்தை போல் 5 மடங்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஜஸ்ட் USDC மெத்தட் போட்டுக்கலாமா? USDC எழுதிக்கோங்க. இங்கே ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் வந்து எனக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடோட எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க,
5 டைம்ஸ் ஓகேங்களா. அப்போ நான் இதை 5 எழுதிக்கலாமா, இது 1 ஓகேங்களா. எனக்கு ரேஷியோவில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், இந்த மடங்கு கொடுத்துருந்தாங்களே இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்து கன்சிடர் பண்ணலாமா. அப்போ 5x இங்கே எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ண டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிருக்கும். அப்போ இங்கே 6x இருக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண அப் ஸ்ட்ரீம் கிடச்சிருமா. அப்போ இது என்னது 4x ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, both cover 240 km downstream and return to the starting point in 10 hours. Then in how many hours the boat covers 150 km in still water கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ இங்கே ஜெனரல் என்ன கொடுத்துட்டாங்கப்பா, அந்த போட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணும்போது 240 கிலோமீட்டரை போயிட்டு திருப்பி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 10 மணி நேரம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா நமக்கு இங்கே அப்ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. அப்போ ஓவரால் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, ஃபர்ஸ்ட் இங்கே 240 இதுக்கும் திருப்பி 240 என்ன பண்ணுது ரிட்டர்ன் வரதுக்கும் எடுத்துக்கும் ஓகேங்களா. அப்போ ஒன்று அப் ஸ்ட்ரீம்ல இன்னொன்று டவுன் ஸ்ட்ரீம்லையும் போயிருக்கும். இது ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கிற டைம் எவ்வளோங்க, 10 ஹவர்ஸ்னு எழுதிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஒன்று நான் அப் ஸ்ட்ரீம் எழுதிக்கலாம்ப்பா, ஒன்று அப் ஸ்ட்ரீம் இன்னொன்று டவுன் ஸ்ட்ரீம் எடுத்தால் அதோட ஸ்பீடை கீழே எடுத்துக்கலாம்ல. ஏன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இப்போ மேலே நான் டிஸ்டன்ஸ் எழுதிட்டேன், ஏன்னா போகிறப்ப 240 டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுறா, வர்றப்ப என்ன பண்ணி வந்திருக்கும்ப்பா, சேம் அதே டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணி வந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ ஸ்பீட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் அப் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அப் ஸ்ட்ரீம் எவ்வளோங்க 4x, அகைன் இந்த டவுன் ஸ்ட்ரீம் எடுத்தால் 6x. ஏன்னா இங்கே கூட்டும் போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதே கழிக்கும் போது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அப் ஸ்ட்ரீம் செகண்ட் டவுன் ஸ்ட்ரீம் எடுத்தால் தான் எனக்கு டைம் கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், நெகட்டிவாக வந்துடும். அதனால என்ன பண்ணுங்க, கூட்டும் போது என்ன ஆர்டர் எடுத்துக்கோங்க, பட் கழிக்கும் போது மட்டும் ஃபர்ஸ்ட் அப் ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ அதை கேன்சல் பண்ணலாமாப்பா. ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணுங்க. இங்கே ஒரு டைம் 4, 60 டைம் எனக்கு என்ன கிடச்சிருக்கும், 240 கிடச்சிருக்குமா. அகைன் இங்கே 1 6 4 24, ஸோ 40 கிடச்சிருக்கும் ஓகேங்களா. இங்கே டினாமினேட்டர் இங்கேயும் எக்ஸ் இங்கே எக்ஸ் தரப்பா இருக்கு. அப்போ இங்கே எனக்கு டினாமினேட்டர் சேம் ஆகும், நியூமரேட்டர் கூட்டிக்கலாமா. அப்போ இங்கே எக்ஸ் இங்கே 40 ப்ளஸ் ஒரு 60 எவ்வளோ இருந்திருக்கும், 100 இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கும். இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு கேன்சல் பண்ணலாமா. இந்த எக்ஸ் இங்கே வந்து மாறி ஆட்டோமேட்டிக்கா 10 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். அப்போ இங்கே என்னோட எக்ஸ் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. அப்போ எக்ஸ் வேல்யூக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. அப்போ எனக்கு என்ன கிடைக்குங்க, இதோடைய ஸ்பீட் ஆக்சுவலாக கிடச்சிரும் ஓகேங்களா. அப்போ 5xக்கு எக்ஸ்க்குள்ள 10 போட்டால் என்ன கிடச்சிருங்க 50, டவுன் ஸ்ட்ரீம் 60, அப் ஸ்ட்ரீமில் 40, இதே ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 கிலோமீட்டர் தான் எனக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, தென் இன் ஹவு மெனி ஹவர்ஸ் த போட் கவர் 150 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர் ஓகேங்களா. அப்போ ஸ்டில் வாட்டரில் என்னுடைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. டைம்கான ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா 150, ஸ்டில் வாட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் 50 km/h ஓகேங்களா. 0 0 கேன்சல் பண்ணுங்க, ஒரு டைம் இங்கே 3 டைம். அப்போ என்னோட ஆன்சர் 3 ஹவர்ஸாக இருக்கும். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கணும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் x plus 2.5 km/h ஓகேங்களா. அப்போ ஸ்டில் வாட்டர் அந்த போரோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா x plus 2.5 கொடுத்துட்டாங்களா. அப்போ நான் இங்கே USDC மெத்தடே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. USDC இதுதான் என்ன கொடுத்துட்டாங்கப்பா, x plus 2.5 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் the boat cover 36 km in 2 hours downstream ஓகேங்களா. அந்த போட் வந்து 2 மணி நேரத்தில் 36 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ 36/2 போட்டால் என்ன கிடைக்கும்பா 18. இது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீட் கிடைச்சிருக்குமா 18ன்னு சொல்லிட்டு. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நான் 18 எழுதிக்கலாம் ஓகேங்களா. இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் 3 km/h, ஸ்ட்ரீம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 3 km/h. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் x plus 15.5 km அப்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ அப்ஸ்ட்ரீமில் 15.5 + x இந்த தூரத்தை கடக்க எவ்வளோ டைம் ஆகும் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தமிழில் கொஸ்டின் பாருங்க, நிலையான நீரில் படகின் வேகம் x plus 2.5 km. அதுதான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த போட்டை எஸ்ன்னு எடுத்து x plus 2.5 எழுதியிருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீரோட்டத்தின் திசையில் அப்படகு 2 மணி நேரத்தில் 36 கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்கிறது அப்படின்னா 2 வாரத்தில் 36 கிலோமீட்டர் கிடக்குதுன்னா
ஒரு மணி நேரத்துலன்றது அதோடைய ஓவரால் ஸ்பீடு தெரிஞ்சிடலப்பா. அப்போ 2 மணி நேரத்தில் 36, ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வந்திருக்கும்? 18 km/h போயிருக்கணும் அதோட ஸ்பீடு. இது என்னது? டவுன் ஸ்ட்ரீமில். அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் 18 எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் நீரோட்டத்தின் வேகம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 3 km. அப்போ என்னோட கரண்டோட ஸ்பீடு இங்கே என்ன எடுத்திருக்கோம்? 3ன்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் x + 15.5 km தூரத்தை கடக்க படகிற்கு எவ்வளவு நேரம் ஆகும் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஜென்ரலாகவே தெரியலப்பா, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? இந்த கரண்டோட தான் இருந்திருக்கணுமா? அப்போ 18லேருந்து 3 கழிச்சா இங்கே என்ன வந்திருக்கணும்? 15 தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆக்சுவலாக அந்த 15 தான் எனக்கு எதோட வேல்யூவாக இருந்திருக்கணும்ப்பா? x + 2.5 இருக்கணுமா? அப்போ இந்த x + 2.5 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 15 எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ x = என்னவா இருக்கும்? 15 - 2.5. ஏன்னா இந்த +2.5 அங்கிட்டு போகிறப்ப என்னவா மாறிடும்? மைனஸாக மாறிடும். அப்போ x = என்னப்பா இருக்கும்? 12.5ன்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கான x கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்மா போகணும்? x + 15.5 போகணும். ஓகேங்களா? அப்போ இங்கே 12.5 + 15.5 எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 27. 0.5 1. அப்போ எனக்கு 28 கிலோமீட்டரை அப்ஸ்ட்ரீமில் எவ்வளோ டைமில் கிடக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு அப்ஸ்ட்ரீமுடைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ஸ்ட்ரீமோட டைம் என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் போட்டுக்கலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா இங்கே? 24. எனக்கு இங்கே என்ன தெரியாது? அதோட ஸ்பீடு தெரியாது இல்லைம்மா. ஸோ இங்கே 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ இந்த 15ஐயும் இந்த 3ஐயும் கழிச்சானு தெரிஞ்சிடும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கிடைச்சிருமா? ஸோ அப்போ எனக்கு 15 - 3 எவ்வளோப்பா இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக இங்கே 28. ஓகேங்களா? ஏன்னா டிஸ்டன்ஸ் 28 தானே. ஸோ 15 - 3 12ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ டிவைட் பண்ண என்ன பண்ணிக்கலாம்? இங்கே நான் 12 எடுத்துக்கலாமா? இப்போ இது ரெண்டையுமே டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 எல்லாம் போட்டுருவோமா? 7 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். அகெயின் 3 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 3 டைம் போட்டால் 2 டைம் போடலாமா ஃபஸ்ட்டு? ஸோ 7 நாங்க 28, 3 நாங்க 12. ஸோ 2 டைம்ஸ் போட்டேன்னா 6 வரும். திருப்பி என்னமா கிடைச்சிருக்கும்? ஆக்சுவலாக 1 இருந்திருக்கும். இந்த 1ன்றது 3 டிவைட் ஆகாதுல்ல. இப்போ டாட் வச்சு சேர்த்துக்கலாமா? இப்போ 10ன்றது ஒரு 3 டைம் கேன்சல் பண்ணலாமா? திருப்பி 1 இருக்கும். அப்போ 1 தான் இங்கே டாட் வச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு 0 சேர்த்துக்கலாம்ல. அப்போ அகைன் என்ன தான் இருக்கும்? 3 3 3 3ன்னு போய்கிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னோட டைம் என்ன வந்திருக்குமா? 2.33ன்னு சொல்லி நான் எடுத்துக்கலாமா? என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. The time taken by boat to cover 130 km in still water is same as the time taken by the boat to cover 150 km in downstream, and the time taken by the boat to cover 176 km in upstream in 8 hours. Find the distance, downstream distance traveled by the boat in 15 hours. ஓகேங்களா? இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிலையான நீர்ல 130 km தூரத்தை கடக்க ஒரு படகு எடுத்துக்கொள்ளும் நேரமானது நீரோட்ட திசையில், அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல 150 km தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகேங்களா? அப்போ இங்க ஒரு போட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா எனக்கு அந்த போட்டோட ஸ்பீட் எக்ஸ்ல டிராவல் பண்ணுது. ஓகேங்களா? இது எனக்கு என்னவா இருக்கும்? ஆக்சுவலா டைமா இருக்கும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் எடுத்துக்கோமாப்பா. இந்த டைம் எதற்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இன்னொரு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதே சேம் இன்னொரு டிஸ்டன்ஸ் எனக்கு இங்கே டவுன் ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ x + yக்கு என்னது? இது ஈக்குவல் எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் 130, அங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 150. அது ஒன்று தான் இங்கே டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலும் நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் 176 km தூரத்தை கடக்க படகு எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 மணி நேரம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே அப்ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கூடிய டிஸ்டன்ஸும் தெரியும், அகைன் எனக்கு அதோடைய டைமும் தெரிஞ்சிருச்சு. எவ்வளோப்பா? 8. அப்போ எனக்கு ஸ்பீடு வேணும் என்ன பண்ணிக்குவேன்? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம்னு போட்டுக்கலாமா? இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? 176. டைம் எவ்வளோ? 8. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிரும்? 22ன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ இங்கே அப்ஸ்ட்ரீமுடைய ஸ்பீட் அப்படின்றது எவ்வளோப்பா? இங்கே 22 km/h. ஓகேங்களா? அப்போ நான் USDCயில் போட்டுக்கலாம்ல. USDCயில் போட்டேன்னா இங்கே எனக்கு 22 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு நம்ம டவுனோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கண்டுபிடிச்சலாம்ப்பா? எனக்கு போட்டையும் கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 மணி நேரத்தில் நீரோட்டத்தின் திசையில் அப்படகு கடக்கும் தூரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் 15 மணி நேரம் போச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் அப்படின்றத இங்கே கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு டேட்டா வச்சு தான் என்ன பண்ணணும் நம்மளால ஃபர்தராக ரிமைனிங் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா?
130 கிலோமீட்டர். இது எவ்வளோ வேகத்தில் போகுது? போட்டோட வேகத்தில் மட்டும்தான் போகுது. அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அகெயின் எனக்கு 150 கிலோமீட்டர் எவ்வளோ வேகத்தில்மா போகுது? எனக்கு இங்கே டவுன் ஸ்ட்ரீமில் போகுது. ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸு ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கலாமா? இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த 0 இந்த 0 அடிச்சிருங்க. ஓகேங்களா? எல்லாம் 0 0 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. கிராஸ் மல்டிபிள் பண்ணும், கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்லேயே அடிச்சுக்கலாம், டினாமினேட்டர் பண்ணிக்கலாம். நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? 13x ப்ளஸ் 13y இஸ் ஈக்குவல் டு 15x இருக்கும். ஓகேங்களா? இந்த 13x அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் 13x தான் மாறுமா? அப்போ 13y இஸ் ஈக்குவல் டு 15x மைனஸ் 13x இருக்குமா? அப்போ 13y இஸ் ஈக்குவல் டு 2x இருக்கும். இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்ப்பா? y பை எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ y பை எக்ஸ் ஈக்குவல் என்ன இருந்திருக்கும்? 2/13 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 13, ஒய்யோட வேல்யூ 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோ. ஏன்னா நமக்கு டினாமினேட்டர் எப்படி எழுதிக்கலாம்ப்பா? ரேஷியோ எழுதிக்கலாமா? அப்போ நான் x is to y எப்படி எழுதலாமா? 13:2 எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இது 13x இங்கே 2x. ஆக்சுவலாக எனக்கு இங்கே போட்டோட தான் நான் எஸ்ன்னு எடுத்துக்கலாம்ல, அதே மாதிரி என்னுடைய ஸ்ட்ரீம் அப்படின்றத நான் கரண்ட் எஸ்ன்னு சீன் எழுதிக்கலாம்ப்பா. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? 13xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா 13x, இது எனக்கு 2x. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்னதுமா? இந்த அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 11x தான். இங்கே எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 22 கொடுத்துட்டாங்க. அப்போ x ஈக்குவல் என்னவா இருக்கும்? 2ன்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ x 2னா இதை என்ன பண்ணிக்கலாம்ப்பா? நான் இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணி 26 எழுதிக்குவேன். இதை நான் 4 எழுதிக்குவேனா? எனக்கு இங்கே டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு வேணும். ஓகேங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவேன்? இந்த x பிளஸ் ஒய் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுவேனா? அப்போ 26 பிளஸ் ஒரு 4 எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். அப்போ இங்கே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்போ 30 × 15 தான் எனக்கு என்னவா இருக்குமா? ஓவரால் டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ எனக்கு 30 × 15 எவ்வளோப்பா வரும்? இங்கே 3 × 15 45 ஒரு 0. அப்போ மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம்ப்பா? 450 கிலோமீட்டர். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பார்க்க தான் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்ல டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இத்தின் ஒரு 1 மினிட்குள்ளே என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. The total time taken by the boat to cover 120 km downstream and d km upstream is 9 hours. And the ratio of the speed of the boat in still water to stream is 5:1. If the boat cover 100 km in still water in 4 hours. ஓகேங்களா? அப்போ 100 கிலோமீட்டர் என்ன பண்ணி இந்த ஸ்டில் வாட்டரில் எனக்கு 4 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணிடுதுன்னா நான் ஸ்டில் வாட்டரோட எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஏன்னா எக்ஸ்ல எனக்கு ஸ்டில் வாட்டர்னு தெரியும். அப்போ 100/4ன்னு போட்டால் எனக்கு கிடச்சிருச்சிங்க 25 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே நான் USDCயில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 25ன்றது என்னதுங்க? போட்டோட ஸ்பீட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்கப்பா? எனக்கு இங்கே ஸ்டில் வாட்டருக்கும் என்னுடைய ஸ்ட்ரீமுக்குள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்டில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ரேஷியோ, ஸ்ட்ரீம் எந்த ரேஷியோ இருக்குது? 1 ரேஷியோ இருக்கா? அப்போ இதை தான் நான் 5ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அதாவது 5x எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை 5x எடுத்துக்கிறோம், இதை வெறும் x எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 5x தான் 25னா 1x எவ்வளோப்பா இருக்கும்? இதை கேன்சல் பண்ணேன்னா 5ன்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இது 25, இது என்னவா இருக்கும்? 5 இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட என்ன கொடுத்துட்டாங்கப்பா? ஸ்ட்ரீமும் தெரியும், கரண்ட்டும் தெரியும். ஓகேங்களா? இப்போ டவுன் ஸ்ட்ரீம் என்ன பண்ணிக்கலாம்? அது ரெண்டையும் கூட்டிடலாம்ல. இங்கே 30, இது ரெண்டையும் கழிச்சா அப் ஸ்ட்ரீம் தெரிஞ்சிருமா? இது எனக்கு 20. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக? இங்கே டோட்டல் டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் டைம் எது ரெண்டுக்குமா கேட்டிருக்காங்க? அந்த படகின் திசையில் 120 கிலோமீட்டர் தூரத்தையும் நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் d கிலோமீட்டர் தூரத்தையும் கடக்க எடுத்துக்கொள்ளும் மொத்த நேரம் கொடுத்துட்டு எனக்கு அந்த டியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் படகின் திசை அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் 120 கிலோமீட்டர் போகுது. ஓகேங்களா? டவுன் ஸ்ட்ரீமில் 120 கிலோமீட்டர் போகுது, அப் ஸ்ட்ரீமில் டி டிஸ்டன்ஸ் போகுது. இது எவ்வளோ நேரத்தில் எடுத்துக்குது? ரெண்டுமே சேர்ந்து எடுத்துக்கிறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா 9 hours. ஓகேங்களா? அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? நாங்கள் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றது 120 டிவைடட் பை என்னுடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ பாய்ங்க? 30 ப்ளஸ் எனக்கு செகண்ட் டிஸ்டன்ஸ் தெரியாது, அந்த டின்னு எடுத்துக்கிறோம். இங்கே டவுன் அப் ஸ்ட்ரீமில் எவ்வளோ ஸ்பீடில் போவோம்? 20ல் போவோம். ஓகேங்களா? அப்போ 20 இதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்கப்பா? 9 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண கிடைச்சிடும், நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருமாமா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 120 30 அடிச்சு கொடுத்துடலாமா?
ஸோ 120/30 எத்தனை அடிச்சு கொடுக்கலாம்? இங்கே ஒரு டைம், இங்கே 4 டைம். இந்த 4 அங்கிட்டு போகிறப்போ -4 போகும். அப்போ D/20 is equal to 9 - 4 is equal to 5. அப்போ D is equal to என்னமா இருக்கும்? 5 × 20 போட்டோம்னா 100. ஸோ அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 100 இருந்திருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் B தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. நிலையான நீரில் படகின் வேகம் நீரோட்டத்தின் வேகத்தை போல் 4 மடங்காகும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நிலையான நீரோட படகின் வேகம் எப்படி இருக்கு? நீரின் வேகத்தை போல் 4 மடங்கு. அப்போ நான் USDC மெத்தடில் எடுத்துக்கலாமா? USDC தான் இதுக்குள்ள ஈஸி போட் அண்ட் ஸ்ட்ரீமுக்கு. ஓகேங்களா? இங்கே எனக்கு 4 மடங்குனா இங்கே நான் 4x எழுதிக்கிறேன், இங்கே x எழுதிக்கிறேன். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு டவுன் ஸ்ட்ரீம், இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு அப்ஸ்ட்ரீம். ஸோ 3x. ஓகேங்களா? அப்படகானது நீரோட்டத்தின் திசையில் 150 கிலோமீட்டர் தூரத்தையும் நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் 120 கிலோமீட்டர் தூரத்தையும் 7 மணி நேரத்தில் கடக்கிறது. நிலையான நீரில் அப்படகின் வேகத்தை கண்டறியும் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த 4x தான் இங்கே கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீரோட்டத்தோட எதிர் திசையில் எவ்வளோ தூரமா போகுது? 120 கிலோமீட்டர். நீரோட்டத்தோட திசையில 150 போகுது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 150 கிலோமீட்டர் நீரோட்டத்தோட திசையில போயிருந்தா டவுன் ஸ்ட்ரீம்ல போய் தான் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே நான் டவுன் ஸ்ட்ரீமோட சேட் 5x எடுத்துக்கிறேன். பிளஸ் நீரோட்டத்தோட எதிர் திசையில் எவ்வளோமா போகுது? 120 கிலோமீட்டர் டிவைடட் பை இங்கே நீரோட்டத்தோட எதிர் திசையில் எவ்வளோ ஸ்பீடு? இங்கே 3x. ஓகேங்களா? 3x. இதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க? 7 hours கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதை நான் கேன்சல் பண்ணலாமா? இங்கே 50, இதை கேன்சல் பண்ணேன்னா இங்கே 40. இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா 90. ஏன்னா டினாமினேட்டர் இங்கே எப்படிமா இருக்கு? சேமா இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 7ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 7ன்னு கிடச்சிருச்சு. இங்கே 120/3x, இங்கே 150, சாரி இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கும்? ஆக்சுவலாக 3 கிடச்சிருக்கும். 30. அப்போ 30 + 40 எவ்வளோமா? 70ன்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 70 தான் இங்கே 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டைம், இங்கே 10 டைம் அடிச்சுக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா? இங்கே 10ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? நீரில் நிலையான நீரில் அப்படகின் வேகம் கேட்குறாங்க. அப்போ நிலையான நீர் அதோட வேகம் எவ்வளோப்பா? நிலையான நீர்ன்றது எனக்கு இங்கே 4x. அப்போ 4 × 10 எவ்வளோ வந்திருக்கும்? 40 km/h இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு டைம், இங்கே 3 5 10, 30. ஓகேங்களா? 30 + 40 70. அப்போ 70/x = 7னா இதை கேன்சல் பண்ணேன்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கணும்? 10 அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் ஆப்ஷன் டி 40 km/h வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A boat cover 120 km downstream and 50 km upstream in 9 hours, and the same boat cover 30 km upstream and 150 km downstream in 8 hours. Find the speed of the boat in still water. நம்ம கேட்டிருக்கிறது என்னதுப்பா? ஸ்டில் வாட்டர் அதோட ஸ்பீட் கேட்குறான். அப்போ எனக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சா மட்டுமே நான் போதும். ஓகேங்களா? ஒன்று எஸ்ஸோ இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க, அதை எக்ஸோ ரெண்டு வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு இங்கே 2 ஈக்குவேஷனும் நம்ம அதை ஃப்ரேம் பண்ண என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் 120 கிலோமீட்டர் தூரத்தையும் எதிர் திசையில் 150 கிலோமீட்டர் தூரத்தையும் 9 நேரத்தில் கிடைக்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே நீரோட்டத்தின் திசையில் என்ன பண்ணிடுறது பாரு? எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்ற ஸ்பீடில் தான் அந்த 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்போமா? நெக்ஸ்ட் 50 கிலோமீட்டர் நீரோட்டத்தின் எதிர் திசையில் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ல அதை டிராவல் பண்ணி வந்துருக்குமா? இதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ? 9 மணி நேரம். ஓகேங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம் எழுதிக்கிறேன், இங்கே நான் அப் ஸ்ட்ரீம் எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? ஆக்சுவலாக டைம் வந்திருக்கணும். ஓகேங்களாப்பா? அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோமா எனக்கு ரெண்டோட டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏன்னா 2 டைமே கூட்டினா தான் எனக்கு ஓவரால் டைம் கிடைக்கும். இங்கே 120 கிலோமீட்டரை எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற ஸ்பீடில் போகுமா? ப்ளஸ் அப் ஸ்ட்ரீமில் எவ்வளோ? 50 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற ஸ்பீடில் போயிருக்குமா? இதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் எனக்கு எவ்வளோ? 9. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அதே படகு எதிர் திசையில் 30 கிலோமீட்டர் தூரத்தையும் நீரோட்டத்தின் திசையில் 150 கிலோமீட்டர் தூரத்தையும் 9 நேரத்தில் கிடைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சேம் அதே படகு தான் வருது. அந்த படகு என்ன பண்ணுதுப்பா? ஆக மொத்தம் டவுன் ஸ்ட்ரீம்ல 150 கிலோமீட்டர் போகுது. ஓகேங்களா? 150 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்னா நான் அதை எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதிக்கலாமா? அகைன் அப் ஸ்ட்ரீம்ல 30 கிலோமீட்டர் போகுது. இதை நான் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதிக்கலாமா? இதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ? 8 மணி நேரம். இது ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுமே எனக்கு என்னதுப்பா? ஒரு லீனியர் ஈக்குவேஷன். அப்போ ஏதாவது ஒரு டேர்மை ஈக்குவல் பண்ணி அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னொரு வேல்யூ கிடைச்சிடும்ல. அப்போ இங்கே என்னது டேர்மை ஈக்குவல் பண்ணலாம் ஈக்குவேஷனில்? ஸோ இப்போ பாருங்க, ஜென்ரலாகவே இந்த அப்ஸ்ட்ரீம் ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஏன்னா இங்கே 30 இருக்குது, இங்கே 50 இருக்குது. எல்சிஎம் எடுத்த எவ்வளோமா கிடைக்கும்? 50க்கும் 30க்கும் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. அப்போ 150 வரணும்னா இதை என்ன பண்ணணும்? 3ஆலையும் இதை நான் 5ஆலையும் பெருக்கிருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த 3ஆல் பெருக்கினா எவ்வளோமா கிடைக்கும்? ஆக்சுவலாக
இங்கே 360 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடச்சிருக்கும் ப்ளஸ் 150 பை எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே 3 × 9 எவ்வளோ 27. அதே மாதிரி 5ஆல் பிரிக்கலாமா 15 × 5 எவ்வளோ 750 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3 × 5 15. ஸோ இங்கே 150 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ 5 8 40. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணுவோம்ப்பா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கழிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோமா, ப்ளஸ்னால மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ இந்த ரெண்டு டைமே அப்படியே அடிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது என்ன ஆகிடும், 0வா மாறிடும். ஓகேங்களா? இப்போ அதை கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் பாருங்க, 0 9 3. ஸோ மைனஸ் 390 இஸ் ஈக்குவல் டு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 13 இருக்கும். இந்த மைனஸ் இந்த மைனஸ் அடிச்சுக்கலாமா, இங்கே ஒரு டைம், இங்கே என்ன கிடச்சிருக்கும் 30 டைம். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிட்ட வந்து என்னவா மாறும்பா, 30 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சிங்க, ஓவராலாக டவுன் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீட் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுப்போம். இப்போ இதை தூக்கினா ஈக்குவேஷன் 1லையோ இல்லை 2லையோ போட்டால் என்ன கிடச்சிடும், எனக்கான அப் ஸ்ட்ரீம் தெரிஞ்சிடுமா. ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிறேன். ஓகேங்களாப்பா? ஈக்குவேஷன் 1ல் எனக்கு என்ன பண்ணிக்கலாம், 120 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன பண்ணிக்கலாமா, இங்கே நான் 30 எடுத்துக்கலாமா, ப்ளஸ் 50 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. இங்கே ஒரு டைம், இங்கே 4 டைம். இந்த 4 என்ன வச்சுன்னா மைனஸ் 4 மாறுமா. அப்போ 50 பை எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே ஒரு டைம், இங்கே 10 டைம். இந்த டைம் என்ன வச்சுன்னா நம்ம வரும் 10 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு அப் ஸ்ட்ரீமும் தெரிஞ்சிச்சு, டவுன் ஸ்ட்ரீமும் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது எனக்கு என்னதுப்பா, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட், இது எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். அப்போ நான் யூஎஸ்டிசி மெத்தடில் போட்டு என்ன பண்ணிடலாம், நான் இங்கே ஈஸியாக அந்த போர்டோட கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இங்கே 10, இங்கே எனக்கு 30, இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி கிடச்சிடலப்பா. அப்போ 40னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பை 2 போட்டால் 20 கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நிலையான நீர் அப்போ அடகின் வேகம் தான் கேட்குறாங்க. அதான் எனக்கு என்னதுப்பா, இங்கே 20 km/h. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பட் ஆனால் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக போகும். ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. A boat covers a certain distance downstream in 8 hours but take 12 hours to return upstream to the starting point. If the boat cover 200 km in still water in 5 hours, find the speed of the stream. ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டில் வாட்டர் அதோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 8 மணி நேரத்தில் கடக்கிறது. ஆனால் அதே தூரத்தை நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் பயணித்து தொடங்கிய இடத்திற்கே திரும்ப 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நிலையான நீரில் அந்த படகு 5 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் நீரோட்டத்தின் வேகத்தை கண்டறியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சலாம், நிலையான நீர் கண்டுபிடிச்சிடலாமா, எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ன்றது இங்கே ஸ்பீட் தானமா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, 200 கிலோமீட்டர் போகுது. ஓகேங்களா? அப்போ 200 பை 5ன்னு எடுத்தேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுங்க, 40ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ நான் யூஎஸ்டிசியில் போட்டேன் அப்படின்னா இது எனக்கு ஆக்சுவலாக 40ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே எது டேட்டா கொடுத்துருக்காங்கப்பா, நீரோட்டத்துடைய வேகத்தை கண்டுனா நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்னது, ஆக்சுவலாக சி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சப்போ a boat covers a certain distance downstream in 8 hours. ஓகேங்களா? டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணிடுது, 8 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் என்ன பண்ணுது எனக்கு இங்கே 12 hours to return upstream to the ஸ்டார்டிங் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு இங்கே டவுன் ஸ்ட்ரீமில் 8 மணி நேரமும் அப் ஸ்ட்ரீமில் என்ன பண்ணுது, அது எனக்கு ஓவராலாக 12 மணி நேரம் எடுத்துக்குதா. ஆனால் என் டிஸ்டன்ஸ்ன்றது இங்கே என்னதுப்பா, சிமிலராக தான் இருக்குது ரெண்டோட டிஸ்டன்ஸுமே. ஓகேங்களா? அப்போது இங்கே டைம் ரெண்டையுமே நான் ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரெண்டோட டிஸ்டன்ஸையும் நான் இங்கே ஈக்குவல்னு சொல்லி அசியூம் பண்ணுவோமா. அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னதுப்பா, ஸ்பீட் இன்டூ டைம்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்னுடைய டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. அப்போது இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சிமிலர் என்ன பண்ணிக்கலாம், நான் ஸ்பீட் இன்டூ டைம்னு போட்டு என்னுடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எடுக்கலாமா. இப்போது ஸ்பீட் இன்டூ டைம் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஸ்பீட் தெரியாது, பட் டவுன் ஸ்ட்ரீம் என்னோட ஸ்பீட் என்னவா இருக்கணும், எக்ஸு ப்ளஸ் ஒய்யாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? இது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இன்டூ டைம் எவ்வளோப்பா, 8 மணி நேரம் எடுத்துக்குது. ஈக்குவல் டு இங்கே அப்ஸ்ட்ரீமோடைய ஸ்பீட் அப்படின்றது எனக்கு எவ்வளோ தெரியாது. அப்போ நான் அப்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவேன், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்குவேனா. இப்போ என்னுடைய டைம் எவ்வளோப்பா, 12 hours. ஓகேங்களா? இப்போ ரெண்டையுமே இப்படி எடுத்துக்கலாம்ல. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதையும் நான் கேன்சல் பண்ணலாமா, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணாமல் கிடைக்குங்க
இங்கே 2 டைம், இங்கே 3 டைம் இருக்குது. இதை நம்ம ரேஷியோவில் எடுத்துக்கலாமா? இங்கே நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் மைனஸ் இங்கிட்ட வரும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் மாறுமா, இஸ் ஈக்குவல் டு இங்கே 3/2 இருக்கும். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது என்னது, டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீட். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது என்னதுப்பா, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட். அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 3/2. அப்போ நான் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் டு அப்ஸ்ட்ரீம் எடுத்து என்ன பண்ணுவேன், 3x இஸ் டு 2xன்னு எழுதுவேனா? அப்போ எனக்கு இங்கே டவுன் ஸ்ட்ரீம் 2x, அப்ஸ்ட்ரீம் 3xன்னு தெரிஞ்சு எனக்கு வேண்டது என்னதுப்பா, கரண்டோட ஸ்பீட் தான். இப்போ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நமக்கு என்ன தெரியும், அப்ஸ்ட்ரீம் தெரியும், டவுன் ஸ்ட்ரீம் தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இது 3x, இது 2x. ஓகேங்களா? அப்போ இங்கே இது ரெண்டையும் கூட்டி 2 டிவைட் பண்ண கிடைச்சிருக்கும். எனக்கு இங்கே போட்டோடது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினாலும் கிடைக்கும் 5. 5/2 போட்டிங்கன்னா இதை நான் 5/2xன்னு எடுத்துக்கலாமா? இதே மாதிரி எனக்கு என்ன வேணும்ப்பா, கரண்டோட ஸ்பீட் வேணும். அப்போ இது ரெண்டையும் கழிச்சிருவோமா? இது ரெண்டையும் கழிச்சு 2 டிவைட் பண்ண கிடைச்சிரும் 1/2xன்றது ஆக்சுவலாக என்னவா இருந்திருக்கும், எனக்கு இங்கே இந்த கரண்டோட ஸ்பீடாக இருக்கும். இப்போ நான் இந்த 5/2x எப்படி எழுதிக்கலாம், 2.5xன்னு எழுதலாமா? இந்த 2.5x தான் என்னதுமா எனக்கு இங்கே 40. எனக்கு வேணுன்றது 1/2ன்றது எப்படி எழுதிக்கலாம், 0.5xன்னு எழுதலாமா? 0.5x தான் எனக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டையுமே நான் 0.5 கேன்சல் பண்ணலாமா? அப்போ இங்கே ஒரு டைம், இங்கே என்ன இருக்கும், 5 டைம் இருக்கும். இங்கே ஒரு டைம் 5, 8 டைம் 40. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னப்பா இருக்கும், 8ன்றது இருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. A boat covered 30 km downstream and return to the starting point in 8 hours சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு இங்க ஒரு போட் வந்து 30 km டவுன் ஸ்ட்ரீம்லயும் திருப்பி அதே ரிட்டர்ன் பாயிண்ட் 30 km டிராவல் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, 8 hours எடுத்துக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? If the speed of the boat in still water is twice the speed of the stream சொல்லிட்டாங்க, then find the speed of the boat in still water. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் 30 கிலோமீட்டர் பயணித்து மீண்டும் புறப்பட்டதற்கே திரும்ப 8 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. நிலையான நீரில் படகின் வேகம் நீரோட்டத்தின் வேகத்தை போல 2 மடங்கு இருந்தால் நிலையான நீரின் படகின் வேகத்தை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு இங்க USDC மெத்தட்ல போட்டுக்கலாம்லப்பா. ஸோ USDC போட்டேன் அப்படின்னா எனக்கு நிலையான நீரோட படகும் வேகமும் நீரோட்டத்தின் வேகம் என்ன மடங்கா இருக்கு, 2 மடங்கா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை நான் 2x, இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கேன். அப்போ டவுன் ஸ்ட்ரீம்ல என்னவா இருந்திருக்கும்ப்பா, 3x, அப்ஸ்ட்ரீம்ல என்னவா இருந்திருக்கும், எக்ஸாவும் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கிற டைம்ன்றது என்னது, இங்க 8 hours எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம்ல 30 கிலோமீட்டர் போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல x + y அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோப்பா, 3x ப்ளஸ் சேம் அதே டிஸ்டன்ஸ் தான் அப்ஸ்ட்ரீம்லேயும் வரும். ஓகேங்களா? அதோட ஸ்பீட் எவ்வளோ, x இஸ் ஈக்குவல் டு இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8, இங்கே 1, இங்கே 10. இப்போ இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் என்ன இருக்குமா, வெறும் x தான் இருக்கு. அப்போ 40/x இஸ் ஈக்குவல் டு என்னவா இருந்திருக்கும், 8. இங்கே ஒரு 8, 8 40. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோமா, 5ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்டில் வாட்டரில் அதோடைய ஸ்பீட் எவ்வளோப்பா, ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்னா எனக்கு இங்கே 2x தான் வேணும். அப்போ இங்கே 2x தான் என்ன பண்ணுவேன், 2 × xக்கு பதிலாக 5 போட்டேன்னா 10 km/h. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே செகண்ட் ஆஃப்ல என்ன பண்ணிட்டோம்னா எப்படிலாம் நமக்கு எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணியாச்சு, போர்ட் அண்ட் ஸ்ட்ரீமில் நம்ம எல்லா டைப்புமே கவர் பண்ணிட்டோம். ஸோ ரெகுலராக இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.